திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை காட்பாடி இடையே ஓடும் ரயிலில் பெண்ணிடம் 7 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் முனிசாமி, மல்லிகா தம்பதி. இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் திருப்பதி சென்றுவிட்டு மீண்டும் கோயம்புத்தூர் செல்லும் விரைவு ரயிலில் சென்று கொண்டிருந்தனர். ரயில் காட்பாடி ஜோலார்பேட்டை இடையே சென்று கொண்டிருந்த போது ஜன்னலோரத்தில் அமர்ந்திருந்த மல்லிகாவின் கழுத்தில் இருந்த 7 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் வேலைக்கு செல்ல ஆட்டோவில் பயணித்த இளைஞரை கடத்தி செல்போனை பறித்துக் கொண்டு சுடுகாட்டிற்குள் விட்டு சென்ற இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருவொற்றியூர் பகுதியில் வசித்து வரும் ஜெகன் என்பவர் சென்னை துறைமுகத்திற்கு வேலைக்கு செல்வதற்காக ஷேர் ஆட்டோவில் ஏறியுள்ளார். அப்போது நாகூர் தோட்டத்தை சேர்ந்த கௌதம் மற்றும் நவீன் ஜெகனை கடத்தி சென்று மிரட்டி செல்போனை பறித்துள்ளனர். இது தொடர்பாக துறைமுக போலீசார் வழக்கு பதிவு செய்து எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருந்த இருவரையும் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள மாத்தூர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மாத்தூர் பகுதியில் ஆன்லைன் மூலமாக லாட்டரி விற்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டீக்கடை ஒன்றில் செல்போனில் ஆன்லைன் லாட்டரிகளை விற்பனை செய்த கோவிந்தராஜ் மற்றும் நஞ்சப்பன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அதேபோல ஓலக்கடம் பகுதியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட அக்பர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2200 ரூபாய் ரொக்கப்பணம், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.